पति ब्रह्मचारी நியாயமா இந்த பேக்ல ஏன் துணி இல்ல? உன் துணி தான் இருந்திருக்கணும் இஷா. உன்னோட துணி இந்த பேக்ல வச்சுட்டு உங்க அப்பா வீட்டுக்கு போ ப்ளீஸ், போயிடு. நான் இங்க இருந்து எங்கேயும் போறது இல்ல. இப்போ பார்க்க போறது என்னன்னா, என்ன நீ இங்க இருந்து வெளியே அனுப்புறதுல ஜெயிக்கிறியா இல்ல உன் வாயால போண்டாட்டின்னு உன்னை நான் இப்ப சொல்ல வைப்பேன். இதுக்கு முன்னாடி யாருமே உங்ககிட்ட எதுவுமே சொன்னதே இல்லையா? அதாவது நீ பாதி இல்ல, முழு முழு பைத்தியம். நான் பைத்தியம் தான், ஆனா உறவை காப்பாத்துற பைத்தியம். அப்புறம் உன்ன மாதிரி புருஷனை அடையிற பைத்தியம். காவியா, ரியா கூட சேர்ந்து பெட்டை விரி. தூங்கறதுக்கான நேரம் வந்துருச்சு. தேங்க் காட், எல்லா பிரச்சனையும் நல்லபடியா முடிஞ்சது. என்னங்க அந்த பக்கம் காட்டுங்க. நீ பார்த்தல அந்த சூரஜ் கூட என்ன சொன்னானு? என்ன வேணுமே அவங்க அடிக்கலையாமா. நீதான் தேவையில்லாம பெரிய பிரச்சனை உண்டாக்கிட்ட. இப்ப இது எல்லாத்தையும் விடு. நீ குஷ்பு எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு யோசி. இப்ப பணம் எப்படி நமக்கு வரும்? அந்த பணத்தை தூக்கி குப்பையில போடுங்க. உங்களை அடிச்சா என்னால தாங்கிக்க முடியாதுங்க. எனக்கு யாரும் தேவையில்லை. கடைசி வரைக்கும் நீங்க மட்டும் கூட இருந்தா போதும். இப்போ நான் ஆரோவுக்கு மெசேஜ் பண்ணலாமா? இல்லை இந்த ராத்திரில மெசேஜ் பண்ணுறது நல்லதில்லை. ரியா, இன்டர்வியூ எப்படி போச்சு? கண்டிப்பா வேலை கிடைச்சிரும் இல்லையா? நான் உங்கள் ப்ராஜெக்டை நல்லா டீட்டெயிலாக ஸ்டடி பண்ணேன். ஐ திங்க் நான் கொலாபரேஷனுக்கு தயாராக இருக்கேன். ஸோ பார்ட்னர்ஸ், டீல். நான் போனது என்னமோ வேலைக்கு தான், ஆனா அதுக்கு அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். என்ன நீ என்ன சொல்ல வர? வேலையை விட்டுட்டு வேற ஏதாவது பண்ண முடிவு பண்ணிட்டியா என்ன? இல்ல, அது நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அதாவது வேலை கிடைக்குமா இல்லையான்னு தெரியாது இல்லையா. அதுவும் இல்லாம அவங்க இன்னும் எதுவுமே கன்ஃபார்மா சொல்லல. அதனால சரியா தெரியல எனக்கு. எனக்கு பயங்கரமா தூக்கம் வருது. தூங்கலாம். குட் நைட். காலையில இருந்து எங்க போயிருந்தீங்க? நான் உங்களுக்கு எவ்வளவு மெசேஜ் பண்ணிருந்தேன், நீங்க ரிப்ளை பண்ணவே இல்ல. அதுக்கப்புறம் நிறைய கால் பண்ண, நீங்க பண்ணவே இல்ல. இப்ப கூட நான் மெசேஜ் பண்ணணும்னு நினைச்சேன், ஆனா ராத்திரி ஆயிடுச்சு, அதனால பண்ணவே இல்ல. இப்ப நீங்க எங்க இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க இல்லையா? உங்களை நினைச்சு நான் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன். காவியா, காவியா, முதல்ல நீ மூச்சு விடு. மூச்சே விடாம எவ்வளவு கேள்விதான் கேப்ப. நான் நல்லா இருக்கேன், டென்ஷன் ஆகாத. அதுவும் இல்லாம நீ ரொம்ப கஷ்டப்பட்டு என்னை மோட்டிவேட் பண்ணி குணமாக்கியிருக்க. அதனால இப்போதைக்கு எனக்கு எதுவும் ஆகாது, சரியா? இங்கே பாரு காவியா, அது உங்ககிட்ட நான் அப்புறமா பேசுகிறேன். எனக்கு ஒரு முக்கியமான வேலை வந்திருக்கு, சரியா? ஓகே, பாய். இங்க பாருங்க ஆரோ,
உங்க ஃபர்ஸ்ட் மீட்டிங் நிஜமாவே சூப்பரா இருந்தது. இஃப் யூ டோன்ட் மைண்ட் நாம நாளைக்கு மீட் பண்ணலாமா? பிஸ்னஸோட அடுத்த கேம்பெயினை பற்றி பேசணுமே. ஓகே. கண்டிப்பா. குட் நைட். குட் நைட். தேங்க் காட் ஹரக்கு எதுவும் ஆகல. இந்த நாள்ல பிறந்த வீட்ல இருந்து பொண்ணுங்களுக்கு இந்த மாதிரி தட்டுல பொருட்களை வச்சு ரெடி பண்ணி அனுப்புவாங்க. இந்த பொருட்களை வச்சுதான் அவங்க புகுந்த வீட்ல பூஜை பண்ணுவாங்க. அதித்தி, இன்னைக்கு உங்க வீட்ல சமையலை இதை வச்சுதான் பண்ணணும். சரிங்கம்மா. ஏ மோனிகா, உங்க அம்மா வீட்ல இருந்து வந்த பொருட்களை எடுத்துட்டு வந்து காட்டு. காட்டுடி. கடவுளே, என் வீட்டாளுங்க எல்லா பொருளையும் கரெக்டா கொடுத்து விட்டுருக்கணும். இல்லைன்னா என் பிறந்த வீட்டை குறை சொல்லி என்னை அசிங்கப்படுத்துவாங்களே. அப்புறம் நாள் ஃபுல்லா என்னை திட்டிக்கிட்டே இருப்பாங்க. பாத்தீங்களா, எப்போ என்ன பொருட்களை வாங்கி கொடுப்பாங்களோ அதே தான் இப்பவும் கொடுத்துருக்காங்க. ஒரு விஷயம் சொல்லு, உன் பிறந்த வீட்டு ஆளுங்க தான் நல்லா சம்பாதிக்கிறாங்கல்ல. இந்த மாதிரி சீப்பான பொருள்லாம் அனுப்ப அவங்களுக்கு வெக்கமா இருக்காது? இவங்க என்னமோ இவங்க பொண்ணுக்கு காஸ்ட்லியா வாங்கி கொடுத்த மாதிரி பெருசா சீன் போட்டுட்டு இருக்காங்க. சீனு என்னடி சொன்ன? கேக்குறல சொல்ல. ஒண்ணும் இல்ல அத்தை, ஒண்ணும் இல்ல அத்தை. பிந்தியா, 1 செகண்ட், நான் வந்துடுறேன். இன்னும் ஒரு நிமிஷம். அட, இவ்ளோ பொருளை வாங்கிட்டு வரதுக்கு என்னமா அவசியம்? அத்தை, எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலதான். ஆனா இதுதான் என் புகுந்த வீடா நான் நினைச்சிட்டேன். ஓஹோ, அதனாலதான் நான் எல்லா பொருட்களையும் தட்டுல வச்சு கொண்டு வந்துட்டேன். இன்னைக்கு நான் பூஜை இங்கதான் பண்ண போறேன். நீ நல்லா இருக்கணும். பிந்தியா, உக்காருமா, உக்கார். நல்ல கண்ணை திறந்து பாருங்கடி. இதுதான் சீருன்னு சொல்லுவாங்க. இவ நிஜமாவே இவளோட அப்பா மளிகை கடையில இருந்து எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டு வந்துட்டாளே. ஏற்கனவே பிந்தியானா அத்தைக்கு ரொம்ப பிடிக்கும். இவ மட்டும் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்துட்டானா அப்புறம் நான் மாட்டிக்குவனே. கடவுளே, நீதான் காப்பாத்தணும். ஆனா ஈஷாவா இருந்தா அவளை எப்படியாவது ஏமாத்தி எல்லா வேலையும் அவளே செய்ய வச்சிருவேன். ஈஷா இருந்தானா அவகிட்ட வேலையும் வாங்கிக்கலாம். அத்தை கிட்ட திட்டு வாங்கறதுல இருந்தும் தப்பிச்சுக்கலாம். நீங்க தானே என் குழந்தைனாருக்கு ஈஷாவை கட்டி வச்சீங்க. எப்படியாவது காப்பாத்துங்க கடவுளே.
அத்தை, ம் அவ மருமக ஆகலைன்னா கூட எவ்வளவு மளிகை சாமான கொண்டு வந்திருக்கா. ஆனா இங்க ஒருத்தி மருமகன்னு சொல்லிட்டு நிக்கிறாளே, இவ பிறந்த வீட்டு பொருட்கள் எல்லாம் எங்க அத்தை? எங்க போச்சு? ஏ மகாராணி, உன் வீட்ல இருந்து ஏதாவது வருமா? இல்ல உங்க வீட்டாளுங்க சனியம் தொலைஞ்சதுன்னு எங்க தலையில கட்டி வச்சுட்டாங்களா? மோனிகா, வந்து இதெல்லாம் எடுத்து உள்ள வை. ஒருவேளை எனக்கு அம்மா இருந்தாங்கன்னா இதே மாதிரி பொருள் எல்லாம் தட்டில் வச்சு எனக்கு கொடுத்துருப்பாங்க. ஆனா இப்போ எனக்கு பொருட்கள் கொடுத்து விட யாருமே இல்லையே. காவியா, இன்னைக்கு முதல் தடவையா இந்த போராட்டத்துல இருந்து தள்ளி இருக்கேன். எதுவும் என்னால பண்ண முடியல. அண்ணி, அப்பா எப்பவும் சொல்வாரு, நமக்கு யாரும் துணையா நிக்காதப்ப கிருஷ்ணர் நமக்கு துணையா இருப்பாரா. உங்களுக்கு அவர் மேல நம்பிக்கை இருக்குல்ல, அது போதும். அப்ப அவர் எல்லாத்தையும் பார்த்து பாருன்ற நம்பிக்கையோட இருங்க. அது சரி, திடீர்னு இந்த பேண்டுக்காரங்க எதுக்கு இங்க வராங்க? இஷாக்காக இந்த தட்டை குலாப் சிங் சார் அனுப்பி வச்சிருக்காரு. இவ்ளோ பொருட்களா? குலாப் சிங் இஷா மேல கோவமால இருக்காரு. அவர் இப்படி பண்ணி தப்பு பண்ணிட்டாரு. நன்றி கடவுளே, தேங்க்யூ. என் பிறந்த வீட்டு ஆளுங்க என்ன மறக்கல. நான் பூஜை பண்ண எனக்கு பொருள் கொடுத்துருக்காங்க. நன்றி. அனுப்பியிருக்காங்க. இந்த கல்லுக்கடையில ஒரு லெட்டரும் இருக்கு. இங்க பாருமா ஐஷா, நீ எப்படியாவது வீட்டுக்கு திரும்பி வரணும்னு நான் எவ்வளவு முயற்சி பண்ணிட்டேன். உன்னை கூட்டிட்டு போக நானே வந்தேன். ஆனா ஒவ்வொரு முறையும் நீ உன் அப்பாவை அவமானப்படுத்தி அனுப்பிட்ட. உன் இஷ்டத்துக்கு நீ பண்ணிட்டு இருக்க. அதனால எந்த வீட்டுக்கு நீ துரோகம் பண்ணியோ, என் வீட்ல இருந்து ஒரு சின்ன பொருளாவது வரும்னு நம்பி காத்துட்டு இருக்காத. உனக்கு எதுவும் கிடைக்காது. இன்னைக்கு உன்னோட பூஜை முழுமையடையாது. கண்டிப்பா இன்னைக்கு உன்னால பூஜை பண்ண முடியாது. ஆனா நீ ஒரு வேலை பண்ணலாம். அதாவது நானும் சூரஜும் பூஜை பண்ணும்போது நீ தூரத்துல நின்னு எங்களை வேடிக்கை பார்க்கலாம். போதும், இன்னைக்கு நிறைய நாடகத்தை பார்த்தாச்சு. வாங்க, இந்த பொருள்லாம் எடுங்க. மோனிகா, வா, எல்லாத்தையும் எடுத்து உள்ள வை. பூஜைக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணணும். அப்புறம் நீ எந்த பொருளுமே இல்லாம சம நல்ல சாப்பாடு அப்படியே பொங்கி வரும். வாங்க.
எதுக்காக சூரஜ் போனுக்கு அண்ணி கூப்பிடுறாங்க? ஹலோ அண்ணி. ஈஷா, எனக்கு தெரியுமா மாமா பண்ணது பெரிய தப்பு தான். ஆனா என்னால உன்னை நினைச்சு கவலைப்பட்டு தான் பட முடியும். அது இல்லாம என்னால பூஜை தட்டெல்லாம் அனுப்ப முடியாது. என்ன நம்புமா, உனக்காக பூஜை தட்டெல்லாம் ரெடி பண்ண. ஆனா கடைசி நிமிஷத்துல மாமா அதை வந்து பாத்துட்டாரு. அண்ணி, எனக்கு தெரியும் நீங்க பூஜை தட்டை எனக்காக கண்டிப்பா ரெடி பண்ணிருப்பீங்கன்னு. அதே மாதிரி எனக்கு இன்னொரு விஷயமும் தெரியும் அண்ணி. ஒரு பொண்ணை பழி வாங்கணும்ன்ற எண்ணம் பெத்த அப்பா மனசுல இருக்கும்போது அவர் முன்னாடி யாராலையும் நிக்க முடியாது. ஆம், அதாவது அன்னைக்கு நான் உன் வீட்டுக்கு வந்து உனக்கும் சூரஜ்க்கும் கல்யாணம் நடக்கவே இல்லைன்னு சொன்னேன்லம்மா. அதை எதுக்காக சொன்னா அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான். அதாவது நீ இங்க வந்து நிம்மதியா இருக்கணும்னு. நீ இங்க கஷ்டப்பட்டுட்டு வாழ வேண்டாம். தயவு செஞ்சு நீ இங்க வந்துருமா. அண்ணி, நீங்களும் தான் கஷ்டத்தை பொறுத்துட்டு அந்த வீட்ல இருக்கீங்க. ஆனா என்னைக்குமே உங்க அம்மா வீட்டுக்கு போகணும்னு நீங்க நினைச்சு பார்த்தது இல்லையே. அதே மாதிரி தான் நானும் அண்ணி. இனிமே இதான் என் வீடு. அப்புறம் என்னோட ஒரு சந்தோஷமும் இந்த வீட்டோட இணைஞ்சிருக்கு. அப்புறம் அண்ணி, அன்னைக்கு நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, அதுக்காக நான் உங்களை தப்பாவே நினைக்கல. ஏன்னா எனக்கு நல்லாவே தெரியும் எப்பவும் என் விஷயத்துல கெடுதல் பண்ண மாட்டீங்கன்னு. குஷ்பு மருமக இஷாவுக்காக பொருட்கள்லாம் ரெடி பண்ணால, அதை வெளியே பிச்சைக்காரங்களுக்கு கொடுத்துருங்க. ஈஷா இப்போ எங்க போயிட்டு இருக்கா? முகேஷ் சார். பூஜைக்கு சம்பந்தப்பட்ட பொருள் எல்லாத்தையும் இந்த பிச்சைக்காரங்களுக்கு கொடுத்துரு. அப்புறம் இன்னொரு விஷயம், இஷாவுக்காக ரெடி பண்ண இந்த தட்டுல இருந்து அவளுக்கு ஒரு அரிசி கூட போகக்கூடாது. என் பொண்ணுக்கு என் வீட்டுல இருந்து எதுவுமே கிடைக்காது. இப்ப அவ அந்த பூஜையாவை எப்படி முடிக்கிறான்னு நானும் பார்க்கிறேன். சூரஜோட பொண்டாட்டியா இருக்கிறதுக்காக பிச்சைக்காரியா மாறி இந்த பொருட்களை வாங்குறதுலயும் எனக்கு சந்தோஷம்தான். அப்பா, இன்னைக்கு பூஜைக்காக என் பிறந்த வீட்ல இருந்து பொருட்கள் கிடைச்சிருச்சு. என் தலையெழுத்த முடிவு பண்றது நீங்க தானே சொன்னீங்கல்ல. நீங்க எவ்வளவு வேணாலும் முயற்சி பண்ணுங்கப்பா. ஆனா யதார்த்தம் என்னன்னா, ஆண்டவன் என்ன எழுதிருக்கானோ அதான் நடக்கும். என் கல்யாணம் நடந்த மாதிரி. ஸ்ரீ கிருஷ்ணா அதித்தி அக்கா, நீங்க இங்க? இன்னைக்கு பிறந்த வீட்ல இருந்து புகுந்த வீட்டுக்கு பொருட்களை கொண்டு வரது எவ்வளோ முக்கியம்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதை நீ இன்னைக்கு நிரூபிச்சிட்ட.
அதாவது நீ உண்மையான பதிவிரதன்றத வேணா பாரு. இன்னைக்கு உன் பூஜை முழுமையாடுறதை யாராலும் தடுக்க முடியாது. பூஜைக்கு நேரமாகுது, கிளம்பலாமா? வா. பிறந்த வீட்ல இருந்து பொருட்கள் கொண்டு வர முடியாததால பாவம் இவ பைத்தியமாயிட்டா போல இருக்கு. அழுகிறதுக்கு பதிலா சிரிச்சிட்டு இருக்க. ஒருவேளை நீ இன்னைக்கு பூஜை பண்ணாலும் வெறும் வயித்தோட பட்னியா தான் இருக்கணும். ஏன்னா பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் தாய் வீட்ல இருந்து கொண்டு வந்த பொருட்களால சமைச்ச சாப்பாடு தான் முதல்ல சாப்பிடணும். நீ ஈஷாவை பத்தி கவலைப்படுறத விட்டுரு. அவளோட பூஜையும் முழுமையடையும். அப்புறம் பூஜைக்கு அப்புறம் அவங்க அம்மா வீட்ல இருந்து கொண்டு வந்த பொருட்களை வச்சு பூஜையும் முடிப்பா. பிறந்த வீட்டோட பொருட்களும் வந்துருச்சு. பிந்தியா, மனசுல நல்ல எண்ணங்களோட நம்ம முயற்சி பண்ணோம்னா அப்ப அந்த கடவுளே வந்து வழிகாட்டுவாரு.